கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அவனுக்கு கருணாநிதிங்கிற ஆளுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக இருந்து நம்ம ஒரு தாழ்த்தப்பட்டவன் இவ்வளோ திமிரா இருக்கிறதா? தாழ்த்தப்பட்டவனுக்கு இவ்வளோ திமிரா? அப்போ இவன் நம்மளுக்கு அடங்காமல் பேசுகிறானே, அடங்காமல் இருக்கிறானே, அடங்காமல் வீடியோ போடுறானே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவர் இந்த வேலை பண்ணிகிட்ருக்காரு. இவர் சாதாரண ஆள் கிடையாது. முன்னாள் சேர்மனாக இருந்தவர் மட்டும் இல்லாமல் தேனி மாவட்டத்தில் உத்தமபாளையம் தாலுகா கம்பம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட சுருளிப்பட்டி, என்டிப்பட்டி, கரணக்கமுத்தன்பட்டி, ஆங்கூர்பாளையம், சேச்சிப்பட்டி, அதாவது இந்த 5 ஊர்லேயுமேவும் தலைவராக இருந்தவர், பஞ்சாயத்து தலைவராக இருந்தவரும், ஒருங்கிணைப்பு தலைவராக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 வருஷம் கம்யூனிஸ்டில் இருந்து 2வது டிஎம்கேவில் தாவுனவர், பணத்துக்காக தாவுனவருங்கிறது இது எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்கும். தாவி இன்னைக்கு ஒரு சேர்மனாக இருந்து சேர்மன் பதவி போய் ஒரு தாழ்த்தப்பட்ட சாதிக்காரன் வெளியே மேலே ஏறுறதா, தலையை தூக்குறதாங்கிற ஒரு கெட்டணத்தில் என்ன ஒரு இடத்த பிடுங்கிறதுக்காக கருணாநிதிங்கிறவருக்கு சப்போர்ட் பண்ணி அவனை தூண்டி விட்டு என் இடத்த ஆக்கிரமிக்க வச்சு இன்றைக்கி என் இடத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இது இன்றைக்கி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டு எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நான் ஸ்டேஷனில் கேட்டிருக்கேன். ஸ்டேஷனில் ஏற்கனவே நான் எழுதி கொடுத்துருக்கேன். என்னுடைய இடத்த எடுத்துட்டேன், இனிமேல் இடத்துல யார் கால் வச்சாலும் பிரச்சனை வரும், அவங்கள சிவில் கோர்ட்டுக்கு அனுப்ப சொல்லுங்கன்னு சொல்லி தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா கூடலூர் வடக்கு காவல் நிலையம் எஸ்ஐட்டையும் சொல்லியாச்சு. ஆனால் சொல்லி 3 மாதமாகி அந்த கம்ப்ளைண்ட்டை உடப்பில் போட்டவர் இன்றைக்கி எதிர்கட்சி எதிர்பார்ட்டி கொடுக்குறாங்க. அதாவது முன்னாள் சேர்மன் மொக்கப்பன் கொடுக்குறாரு, அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற காரணத்தினால எஸ்ஐஏ இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்திருக்கார். எஸ்ஐயா இருக்கிறவர் பாலகிருஷ்ணன், அவரே கிருஷ்ணகுமாருங்கிறவர் எஸ்ஐ, அவர் எடுத்திருக்காரு. இவர் எடுத்து இன்றைக்கி சிவில் கேஸை எடுக்கவே கூடாது, அந்த கேஸை எடுத்திருக்கார். சிவில் கேஸை யாரை கேட்டு எடுத்தாருன்னு தெரியல. அந்த சிவில் கேஸை அவன் கொடுக்கும் மோஸ்ட்லியும் நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஏதாவது இடத்த ஆக்கிரமிக்கிறதா இருந்தால் கோர்ட்டில் போய் ஆக்கிரமிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பிறகு ஒரு கருணாநிதிக்கு சப்போர்ட்டாக முன்னாள் சேர்மன் திரு மொக்கப்பன் அவர்கள், முன்னாள் சேர்மனும் 5 பஞ்சாயத்துக்கு ஒருங்கிணைப்பாளருமான முன்னாள் ஒருங்கிணைப்பாளரான மொக்கப்பா அவர்கள் சேர்ந்து என்னை கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை ஒரு தாழ்த்தப்பட்ட பறையர் சாதியை சேர்ந்தவர் முன்னேறலாமா அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தில் கள்ள சமுதாயத்தை சேர்ந்தவர் மிஸ்டர் மொக்கப்பன் இன்றைக்கி இறங்கி என்னைக்கு மென்டல் டார்ச்சர்